الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون صدق الله العظيم عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم كن في الدنيا كأنك غريب أو عابر السبيل صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம், முஹர்ரமுடைய மாதம், அதிலும் சிறப்பான ஒரு நாள், 9வது தினம், தாசுஆவுடைய தினத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறார். அதிகமானவர்கள் இன்றைய நாள் நோன்பாளிகளாக இருப்பாங்க. யாரெல்லாம் இன்றைய நாள் நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பாளிகள் அனைவர்களுடைய நோன்பையும் கபூல் செய்து கொள்வானாக. இன்னும் யாரெல்லாம் 10வது தினம் ஆஷூராவுடைய தினம், அதுக்கு அடுத்த தினம் 11வது நாள் நோன்பு பிடிக்க நியத்து வைத்திருக்கிறாங்களோ அந்த நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஹர்ரமுடைய மாதம், ஆஷூராவுடைய தினம், 10வது நாள், பலவிதமான சிறப்புகள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. சென்ற வார குத்துபாக்கள்லையும் இந்த விடயங்கள் ஞாபகமூட்டப்பட்டிருந்தாலும் சுருக்கமான முறையில இந்த விடயங்களை ஞாபகமூட்டினத்துக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் என்னுடைய குத்துபாவுடைய பிரதான தலைப்புக்குள்ளால வாரன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த 10வது நாள் ஆஷூராவுடைய தினம் பலவிதமான சிறப்புகள் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். சும்மா சாதாரண நாட்களை போற ஒரு நாள் கிடையாது. முஹர்ரமுடைய நாள், 10வது நாள், ஆஷூராவுடைய தினம், பலவிதமான சிறப்புகள். கிதாபுல் உலமாக்கள் எழுதுறாங்க, ஆரம்ப காலங்கள்ல கடமையாக்கப்பட்ட நோன்புதான் இந்த முஹர்ரமுடைய நாள், ஆஷூராவுடைய நோன்பாக இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்துல வாழ்ந்த சாலிஹான மனிதர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிய விமோசனத்தை கொடுத்த ஒரு நாள் ஆஷூராவுடைய நாள்.
அதே போல துனியால் அநியாயம் செய்து வாழ்ந்தவர்கள், என்னைய விட்டால் ஆள் கிடையாது, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவ துனியால மறந்து வம்பர்களாக அநியாயக்காரர்களாக வாழ்ந்த மனிதர்களுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அழிவு என்று சொல்லக்கூடிய பெரியோரு பாடத்தை புகட்டிய ஒரு நாள் ஆஷூராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், அவர்களுடைய தௌபா கபூல் செய்யப்பட்ட நாள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜூதி மலையில ஈடேற்றம் பெற்ற ஒரு நாள். அதே போல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட நாள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்து வெளியாக்கப்பட்ட நாள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருஷ காலமாக நோயில துடித்த அந்த நபிக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவை கொடுத்த நாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட நாள். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கவும்கள் 6 லட்சம் பேரோட அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்த நாளும் ஆஷூராவுடைய நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்ல மிக முக்கியமான ஒரு ரஹ்மத் மலை என்று சொல்லக்கூடிய ரஹ்மத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டதுக்கு பின்னால துனியால முதலாவதாக மலையை அல்லாஹு தஆலா இறக்கின நாளும் முஹர்ரமுடைய 10வது நாள் என்பதை நாங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடிய மனிதனிடத்திலிருந்து ஈடேற்றம் கொடுத்ததின் காரணமாக யகூதிகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான சுன்னத் என்ற அடிப்படையில இந்த ஆஷூராவுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வோட நேரடியாக தொடர்புள்ள மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, முஹர்ரமுடைய மாதம் அது ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம், அது முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது எல்லாம் அல்லாஹ்வோட நேரடியாக தொடர்பு படுமோ, எதெல்லாம் அல்லாஹ்வோட நேரடியாக தொடர்பாகுமோ அதனுடைய சிறப்பு வேறு அந்தஸ்துக்கு வைத்திடும். உதாரணமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு ஒட்டகத்தை பத்தி பேசுறான். சாதாரண ஒரு ஒட்டகம் தான், 4 கால்கள் இருக்குது, மற்ற ஒட்டகத்தை போல ஒரு ஒட்டகம் தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரியோர் அத்தாட்சியாக கொடுத்த ஒரு ஒட்டகம் தான். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை பாவிக்கக்கூடிய நேரம், இந்த ஒட்டகத்துடைய விஷயத்தை பேசக்கூடிய நேரம், நாக்கத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சாதாரண ஒட்டகம் தான், ஆனா அல்லாஹ்வோட அந்த ஒட்டகம் தொடர்பாகிச்சு. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை மேன்மைப்படுத்தி பேசுறான், நாக்கத்துல்லாஹ். அத போல இந்த மாதம் அல்லாஹ்வோட நேரடியாக தொடர்பாகுது. அதனாலதான் ஷஹருல்லாஹ், முஹர்ரமுடைய மாதம், அது அல்லாஹ்வுடைய மாதம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மிகவும் சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். பல நபிமார்களுடைய வாழ்க்கையில, பல சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்த ஒரு நாள் இந்த நாளாக இருந்தாலும், ஆஷூராவுடைய தினமாக இருந்தாலும், கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலவிதமான சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு நாள் என்றாலும் இந்த நாள்ல ஒவ்வொரு முஸ்லிம் என்ற அடிப்படையில, முஃமின்கள் என்ற அடிப்படையில நாங்க நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான், ஒரு கண்ணீர் காவியம் தான் கர்பலா என்று சொல்லக்கூடிய துக்க நாள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு சோதிக்கப்பட்ட கண்ணீர் நிறைந்த ஒரு ஆக பெரிய கவலையான ஒரு துயர காவியம் தான் கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. கர்பலா என்றா என்ன? கர்ருன் வபலா, கர்ருன் வபலா. நாங்க பலா என்றா சோதனைகள், சோதனைகள் சூழப்பட்ட நாள். இந்த ஆஷூராவுடைய தினம் 10வது நாள். கண்ணியமிக்கவர்களே, இந்த கர்பலாவுடைய நிகழ்வு நடந்த 1384 வருஷங்கள், 1384 வருஷம். ஆனாலும் இந்த நிகழ்வுடைய
ரத்தத்துடைய அந்த ரணங்கள் உள்ளத்தில் ஆறாத ஒரு புண்ணாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இருக்குது. இந்த கர்பலால என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு சோதனை அல்லாஹு தஆலா கொடுத்தான்? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை தொடங்குறதுக்கு முன்னால பெரிய ஒரு சம்பவம், ஒரு நீண்ட சம்பவம், நாள் கணக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பு. கண்ணியமிக்கவர்களே, இந்த தரப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப சுருக்கமாக விளங்கப்படுத்துறேன். இந்த விடயத்திலையும் நாங்க கருத்துல கொள்ளணும், இந்த துக்கமான விஷயத்தையும் எங்களோட உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் யஸீத் என்று சொல்லக்கூடியவன், அவன் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமா இருந்தாலும் பெரிய அநியாயக்காரனாக துனியால வாழ்ந்தான். எல்லா பாவத்தோடையும் தொடர்பு, மதுவில் ஆரம்பிச்சு அநியாயம் செய்யக்கூடிய என்னென்ன பாவங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா பாவத்தோடையும் தொடர்புள்ளவன் தான் யஸீத் என்று சொல்லக்கூடிய யஸீத் இப்னு முஆவியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரமே இந்த பாவங்களுக்கு எதிராக ஈராக்ல கூஃபா நகரத்துல ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு எதிராக பேசினாங்க. இவனுடைய அநியாயத்தை தடுக்க முயற்சி செஞ்சாங்க. எவ்வளவு போராடியும் இவன் அநியாயத்தை தடுக்க இல்லாம போச்சு. கண்ணியமிக்க அவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல பேசி பேசி பார்த்தாங்க. நாங்களும் அப்படித்தானே, எத்தனையோ அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்கள், எவ்வளவோ அறப்படிச்ச தனமா நடக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கு நாங்க சொல்லி பார்ப்போம், கேட்காட்டு என்ன செய்வோம்? இனி பட்டுதான் திருந்தோனும், விட்டுட்டு வந்துடுவோமே. அத போல ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. இவங்க ஈராக்ல இருந்து சொந்த பூமியின் பக்கம், மக்கமா நகரின் பக்கம் அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னால ஈராக்ல கூஃபால வசிச்ச ஒரு மனிதன் இவரை தேடி வாரார். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தேடி வாராங்க. வந்து சொல்றாங்க, நாங்க யஸீதுக்கு எதிராக பெரியோரு படையொன்று திரண்டி இருக்கிறோம், நீங்க வந்தா உங்களோட கையில நாங்க பைஅத் செய்வோம், உங்களுக்கு பின்னால நாங்க வரத்துக்கு தயாராகிக்கிறோம். இந்த நேரத்துல இவருடைய பேச்ச ஹுசைன் ரலியல்லாஹு பெருசாக எடுக்கல. ஏன்? எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் ஈக்கக்கூடிய இடத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து சொல்லக்கூடிய நேரம் இவங்க பெருசா எடுக்கல, அந்த பேச்ச கணக்கெடுக்கல. ஆனா இவருக்கு பின்னால ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலால வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க ஈராக்குக்கு. வாங்க கூஃபாக்கு, நீங்க வந்து நாங்க பைஅத் செய்ய ஆசையா ஈக்கிறோம், உங்களுக்கு கீழால நாங்க ஈக்க ஆசை. இப்படி ஆசையாக பேசுறாங்க. அது மட்டுமல்லாம கிட்டத்தட்ட எவ்வளவு கடிதங்களும் எழுதுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி ஈராக்குக்கு கூப்பிடுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுக்கிறாங்க, நாங்க ஈராக்குக்கு போறதுதான் நல்லம். இத்தனை பேர் வந்து கூப்பிடுறாங்களே, அங்க ஒரு மாற்றத்தை நாங்க கொண்டு வரணுமே, எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. நாங்க மட்டுமல்ல, எங்கட முழு குடும்பமும் ஈராக்குக்கு குஃபாக்கு போவோம் முடிவெடுக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா அங்க இருந்து அதிகமான சஹாபாக்கள் தடுத்தாங்க. அவனோட ஊர்ல அதிகமான சஹாபாக்கள் தடுத்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எச்சரித்தாங்க, நீங்க போகவானம், நீங்க போகவானம். ஏனென்றா இந்த ஈராக்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களை நீங்க நம்பவானம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்துல, உன வாப்பட விஷயத்துல இப்படிதான் வந்து கூட்டிக் கொண்டு போறாங்க. பெய்த்து களத்த அறுத்தவங்க தான் அவங்க, நீங்க நம்பவானம், இவங்களை பேசிடவானம். எவ்வளவு பேச்சு எச்சரித்தாங்க. ஆனாலும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எச்சரிக்கைக்கு பின்னால ஹுசைன் ரலியல்லாஹு என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்களோட குடும்பத்திலே இந்த ஒருத்தர் தான் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள அனுப்புறாங்க, போயிட்டு ஈராக்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. உண்மையில பைஅத் செய்யறதுக்கு மனிதர்கள் ஈக்கிறாங்களா, இவங்க ஆசையோட ஈக்கிறாங்களா, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இவ முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு போறாங்க. முதலாவது நாள் அந்த இடத்துல, அந்த ஊர்ல ஹானி இப்னு அர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அந்த வீட்டுல தான் பைஅத் நடக்குது, அவங்க தான் இடம் கொடுத்தாங்க. அந்த வீட்டுல இருந்து முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில முதலாவது நாள் 12,000 பேர் பைஅத் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ், 12,000 பேர். இரண்டாவது நாள் 18,000 பேராக அந்த எண்ணிக்கை கூடிச்சு. 18,000 பேர் பைஅத் செஞ்சிட்டாங்க. இந்த நேரத்துல தான் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தகவல் அனுப்புறாங்க, 18,000 பேர் பைஅத் செஞ்சிட்டாங்க, இன்னும் பைஅத் செய்யறாங்க, அதனால நீங்க தாராளமாக வரலாம்.
இந்த நேரம் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய முழு குடும்பத்தை பரம்பரையும் கூட்டிக் கொண்டு போறாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள்லயும் பெரிய பெரிய படிச்சவங்க, நபீசா, சுகைனா, இவங்க எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹா பெரிய பெரிய ஆலிமாக்கள். இவங்க எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போறாங்க. போகக்கூடிய நேரம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தி யஸீத் இப்னு முஆவியா அந்த ஆட்சியில இந்த யஸீதுக்கு கேள்விப்படுவது. இந்த நேரத்தில் இப்படி பைஅத் என்று செல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறார் ஈராக்ல. இதனுடைய உண்மை தன்மை என்ன? அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் தான் உபைதுல்லா இப்னு ஜியாத். இவங்களை அனுப்புறாங்க, போயிட்டு பார்த்துட்டு வாங்க என்ன நடக்குது. இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹான் இப்னு அர்வா அவங்களுடைய வீட்டுல பைஅத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஆட்கள். இந்த நேரத்துல ஹான் இப்னு அர்வாஹ கூப்பிட்டு சொல்றாங்க, கேட்கிறாங்க, இந்த இடத்துல பைஅத் செய்யக்கூடிய அவர் முஸ்லிம் இப்னு உகைல கொஞ்சம் எங்களுக்கு காட்டி தரையிலுமா? எனக்கு அவரை மட்டும் காட்டுங்க போதும். ஆனா இவர் மறுக்கிறாரு, காட்டி தர முடியாது. உடனடியாக அந்த இடத்துல ஹான் இப்னு அர்வாஹ் கொலை செய்யப்படுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு பின்னால இந்த இடத்துல பையத் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லிம் இப்னு உகைல் நில தடுமாறி போயிட்டாங்க. ஏன்? அந்த இடத்துல அனுமதி தந்தவர் ஹான் இப்னு அர்வா, இவர் கொலை செய்யப்பட்டுட்டாரு, நில கொலைஞ்சு போயிட்டாங்க. என்ன செய்யறது? இந்த நேரத்துல 4000 வாலிபர்களோட அந்த உபைதுல்லா இப்னு ஜியாத முன்னோக்கி போறாங்க. என்ன செஞ்சிருவார் பாப்போம், போ. முன்னோக்கி போறாங்க. மகரிபுடைய நேரம் ஆகுது. இந்த நேரத்துல மகரிபுடைய தொழுகையை தொழுறாங்க. தொழுது சலாம் கொடுத்து பாக்குறாங்க. பின்னுக்கு வந்த 4000 பேரையும் காணல. சுபஹானல்லாஹ், 4000 பேரையும் காணல. திரும்பி பாக்குறாங்க, ஒத்தரும் இல்ல. எங்க போனாங்க இவங்க எல்லாம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திரும்பி மக்காவுக்கும் போகலாம். இப்ப இவங்களுக்கு விளங்கிச்சு, இது பெரிய ஒரு சூழ்ச்சி, இது பெரிய ஒரு சதி திட்டம். எங்களைய கூப்பிட்டு களத்தறுக்கிற வேற ஆக பெரிய அமானியத்துக்கு மோசடி. இந்த நேரத்துல முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு என்ன செய்யறேன்னு தெரியாம தடுமாறி இருக்கிறாங்க. மக்காவுக்கு இரவு நேரம் போக மேலா, ஊருக்குள்ள போக மேலா. இந்த நேரத்துல அந்த ஈராக்ல குஃபால ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டை தட்டி ஒரு வயதான பெண்மணிக்கு நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க. இப்படித்தான் எங்களைய கூப்பிட்டு இப்படி அநியாயம் செஞ்சிட்டாங்க, இவங்களை நம்பிதான் நாங்க வந்தோம், ஆனா அநியாயம் செஞ்சிட்டாங்களே. இவங்க உள்ள கூப்பிடுறாங்க, நல்லா வெல்கம் பண்றாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க. இந்த நேரம் உட்கார்ந்து தூங்குறதுக்கு முன்னால முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, 18000 பேரை இந்த கையால பையத் செஞ்சாங்க. ஆனா இந்த ஈராக்ல குஃபால ஒத்தர் சரி எனக்கு உதவி செய்ய வரல, எனக்கு ஒத்தரும் உதவி செய்ய வரல. அப்பா இப்படி கவலைப்படுறாங்க. அன்றைய நாள் தூங்குறாங்க. காலையில் எழும்புறாங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்கு. எழும்பி வீட்டால வெளியே வந்து பாக்குறாங்க, 70 பேர் குதிரையில நின்று கொண்டிருக்கிறாங்க வாளோட. கேட்கிறாங்க அந்த வீட்டார் கிட்ட, ஏன் என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க, முஸ்லிம் இப்னு உகைல பார்த்து, முஸ்லிம் இப்னு உகைல் உங்களைய நாங்க காட்டி கொடுத்துட்டோம், உங்களைய நாங்க காட்டி கொடுத்துட்டோம். திரும்பி கேட்கிறாங்க, உங்களை நம்பிதானே வந்தேன். சொன்னாங்க, எங்கட நாட்டுக்கு வரணும் என்றா நீங்க நல்லா தெரிஞ்சுதானே வரணும், சும்மா வரல. எங்கட நாட்டுக்கு, எங்கட நாட்டை பத்தி தெரிஞ்சுதான் வரணும். 70 பேர் அந்த இடத்துல முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு 70 பேரால கொலை செய்யப்படுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு வந்து கொண்டிருக்கிறாங்க. தஜ்லாவுடைய நதி, அந்த நதி கிட்ட இந்த செய்தி கேள்விப்படுது. இந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லாம் இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிட்டு, நாங்க மாட்டிட்டோம், பெரிய ஒரு ட்ரெப் ஒன்றுல மாட்டிட்டோம், பெரிய ஒரு சூழ்ச்சி ஒன்றுல மாட்டிட்டோம். இந்த நேரத்துல பாக்குறாங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாவுடைய செய்தி கேள்விப்படுவது. அழுறாங்க. கையேந்தி துஆ செய்தாங்க, அல்லாஹ் மஹ்கும் பைனனா வ பைன கௌமி ஹர்ரூனா. அப்படி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டம் எங்களை இங்க வர சொல்லி மோசடி செஞ்சிட்டாங்க, இவங்களுடைய விஷயத்துல நீயே நீதமானவன் யா அல்லாஹ், நீயே பார்த்து செஞ்சிடியா அல்லாஹ். முழு குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்களே, ஒன்றும் செய்யலவே, பெண்கள் எல்லாம் மீக்கிறாங்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வயோதிப்ப மனிதன் வந்து கேட்கிறாரு, நீங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரப்புள்ளையா? நீங்களும் அவங்களுடைய பேரப்புள்ள? சொன்னாங்க, நான் தான் பேரப்புள்ள. சொன்னாங்க, அல்லாஹுக்காக வேண்டி இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் பேசிடுங்க, உங்களைய கொலை செய்ய தான் வர சொல்லிக்கிறாங்க, நீங்க இந்த இடத்துல ஈக்கவானம், நீங்க உங்களைய கொலை செய்வாங்க, பேசிடுங்க ரிட்டர்ன்.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திரும்பி பேசி குடும்பத்துக்கிட்ட சொல்றாங்க, மனைவி கிட்ட சொல்றாங்க, பிள்ளைகள் கிட்ட சொல்றாங்க, சொல்லி அழுகுறாங்க. இப்படி எங்களுக்கு செஞ்சுட்டாங்க மோசடி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியா, கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஜியாத் என்ன செஞ்சு, யசீத் என்ன செஞ்சிட்டாருண்டா 2 படைகளை தயாரிப்பு செஞ்சிட்டாரு. 2 படைகள். இந்த 2 படைகளுக்கு முதலாவது படையுடைய தலைவர் ஹர்ர் இப்னு ஜியாத். ஹர்ர் இப்னு ஜியாத் இவருக்கு கீழால் 5000 பேர். அதுக்கு பின்னால் உமர் இப்னு சஅத் இவருக்கு கீழால் 5000 பேர், 10,000 பேர். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துல 70 லட்சம் பேர், அவ்வளவுதான். இப்ப இவங்களை நோக்கி உமர் இப்னு சஅதுடைய படை வருது, மாறாங்க முன்னோக்கி. ஹுசைன் ரலியல்லாஹு கொண்டும் செய்யலாம், அப்படியே ஃபுல்லாக சுத்தி வளைச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல எப்படி இருக்கும், எப்படியான ஒரு கட்டம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு முன்னுக்கு போயிட்டு சொன்னாங்க, உமர் இப்னு சஅத் கிட்ட சொன்னாங்க, நான் 3 விஷயத்தை உனக்கு தரேன், 3 விஷயங்களை சொல்றேன். இந்த 3ல ஏதாவது ஒன்ற மஷூரா பண்ணி முடிவெடுத்து எங்களுக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒன்ற சொல்லிடுங்க. சொன்னாங்க, முதலாவது, நீ எங்களே இந்த இடத்துல விட்டுட்டாயண்டா நாங்க இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் பேசிடுவோம் மக்காவுக்கு, எந்த அநியாயமும் செய்ய மாட்டோம், நாங்க திருப்பி எந்த பேச்சும் பேச மாட்டோம், நாங்க பேசிடுவோம். 2வது சொன்னாங்க, யசீத் இப்னு முஆவியா உங்களோட தலைவரை நாங்க சந்திக்கணும். 3வது சொன்னாங்க, அந்த 2க்கும் நீங்க ஒத்து வரலையா, நீங்க யுத்தம் தான் செய்வீங்களா, நாங்க முஜாஹிதீன்களோட சேர்ந்து குஃபார்களுக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்ய தயார். இந்த இடத்துல மஷூரா செய்யப்படுவது, என்ன செய்வோம், என்ன செய்வோம், இந்த இடத்துல என்ன செஞ்சு முடிவு எடுப்போம், மஷூரா செய்யப்படுவது. இந்த நேரத்தில் அந்த மஜ்மால இந்த ஒத்தந்தான் ஷிம்ர் இப்னு ஜிர்ஜௌசான் என்று சொல்லக்கூடியவர். இவர் சொல்லிட்டாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல எந்த மஷூராவும் இல்ல, மஷூராவுடைய முடிவு கொலை செய்யணும், அவரை கொலை செய்யணும், வேற எந்த பேச்சும் இல்ல, கொலைண்டா கொலைதான். இந்த நேரத்தில் எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க கொலை செய்ய. இந்த நேரம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படைகளோட தயாராகிறாங்க. கொஞ்சம் சஹாபாக்கள் இவங்களை கொண்டு யுத்தம் செய்யப்படுவது. முடியுமான அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரை போராடினாங்க. எவ்வளவு போராட இயலுமோ அந்த அளவுக்கு போராடினாங்க. கிதாபுல எழுதுறாங்க, ஒரே நாள்ல 40 பெண்கள் விதவையாக்கப்பட்டாங்க. 40 பெண்கள், சுப்ஹானல்லாஹ், பயங்கரமான சோதனை. 40 பெண்கள் ஒரே நாள்ல விதவையாக்கப்படுறாங்க. இந்த நேரத்துல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகன் 5 வயசு புள்ள, இந்த புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டு சாச்சா என்று ஓடிக்கொண்டு வருவது. வரக்கூடிய நேரம் பின்னுக்கால வந்த ஒரு காஃபிர் அப்படியே அந்த 5 வயது சிறுவனை களத்தை வெட்டி கையில கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், களத்தை வெட்டி கையில கொடுத்தார். ஏந்த அவ்வளவு பயங்கரமான ஒரு வெறியோட யுத்தம் செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, 40 பெண்கள் விதவையாக்கப்பட்டாங்க. இப்ப அந்த இடத்துல கர்பலா என்று சொல்லக்கூடிய பூமியில 3 பேர் தான் மீதமாகினாங்க, ஆண்கள். ஹுசைன் ரலியல்லாஹு, ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு, 3வது ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய குழந்தை. அன்றைய நாள் பிரசவத்துல கிடைச்ச குழந்தை. இந்த நேரத்துல குழந்தைய கையில வச்சு கொண்டு ஈக்கிறாங்க. ஒரு காபிர் என்ன செய்யறாரு, அவருடைய இடுப்புல இருந்து ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு பின்னால வந்து குழந்தைக்கு குத்திட்டு வைத்துட்டார். சுப்ஹானல்லாஹ், கை குழந்தையும் கொலை செஞ்சாங்க. எப்படி ஈக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய மனோ நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது லேசான கட்டம் அல்ல, இது லேசிப்பட்ட தியாகம் அல்ல. அந்த இடத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய குழந்தையுடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்படுவது. அதுக்கு பின்னால கவசத்தை அணிகிறாங்க. 7 அளவுக்கு யுத்தம் செய்வோம், பயங்கரமாக 7 அளவு யுத்தம் செய்யறாங்க. ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெண்களுக்கு பொறுப்பாகிறாங்க. இவங்க யுத்தம் செய்யறாங்க. கொஞ்ச நேரம் போகுது, தண்ணீருடைய தாவம் வருது. இவங்க தண்ணீர் குடிக்கிறதுக்காக வேண்டி அப்படியே போறாங்க, நதியை நோக்கி, கிணத்தை நோக்கி போறாங்க. இந்த நேரத்துல காபிர்கள் எல்லாம் சுத்தி வளை சம்பால் அடிக்கிறாங்க. சொன்னாங்க, எனக்கு தண்ணி குடிக்க கொஞ்சம் அவகாசம் தாங்க. சொன்னாங்க, யாருக்கும் தண்ணி கொடுப்போம், உங்களுக்கு மட்டும் தண்ணி தர மாட்டோம். கேட்டாங்க, ஏன் இந்த நதியில மிருகங்களுக்கு கொடுக்கறீங்க, ஆடு மாடுக்கு கொடுக்கறீங்க, பன்றிக்கு தண்ணி கொடுக்கறீங்க, எனக்கு தர மாட்டீங்களா? நபி அவர்களுடைய பேர் என்ன, எனக்கு தண்ணி இல்லையா? சுப்ஹானல்லாஹ்,
இந்த நேரத்தில் அவங்க அவங்களுடைய பேச்ச மீறி தண்ணி எடுக்கிறாங்க, எடுத்து அப்படியே குடிக்கிறதுக்காக வேண்டி வாயை திறக்கிறாங்க. அந்த எதிரிகளுடைய படையில இருந்த ஒத்தன் அப்படியே வாய்க்குள்ளால ஈட்டி அடிக்கிறான். சுபஹான், அப்படியே துடிச்சு வைத்துறான். தண்ணி குடிக்க இயலாம பேசிட்டு துடிச்சிடுறான். அந்த நேரத்துல பின்னுக்கால வந்த ஒத்தன் வலது கையை வெட்டுறான். அப்படியே அதுக்கு பின்னால் இந்த பக்கத்தால வந்த ஒரு மனிதன் இப்னு ஷுரைக் என்றவன் அவன் இடது கையை வெட்டுறான். அதுக்கு பின்னால கட்டளை இடப்படுவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை வெட்ட சொல்லி. வாராங்க காபிர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு கிட்ட வாராங்க, வாளை ஓங்குறாங்க, ஆனா வெட்டுறாங்க இல்ல. ஏனென்றா அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை போல, அவங்களுடைய தோற்றத்தை போல 7 பேருடைய தோற்றம் இருந்துச்சு. அதுல ஒருத்தர் ஹுசைன் ரலியல்லாஹு. வாரவங்க எல்லாம் வெட்டாம போறாங்க. இந்த நேரத்துல தான் ஷிம்ர் இப்னு ஜிர்ஜௌசான் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான, இவன் காஃபிர் அல்ல, இவன் முஸ்லிம், கொலை செஞ்சவங்க எல்லாம் முஸ்லிம், யாரும் காஃபிர் அல்ல, முஸ்லிம்கள்ல முனாஃபிக், ஆக பெரிய அநியாயக்காரன் ஷிம்ர் இப்னு ஜிர்ஜௌசான் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய களத்தை வெட்டி முண்டமாக ஷஹீதாக்கப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பெண்கள் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே இழுத்து கொண்டு போகப்படுறாங்க. அந்த பெண்கள்ல 2 பேர் ஃபாத்திமா ஸைனப் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரிகள். இந்த 2 சகோதரிகளும் கர்பலா பூமியில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொடியை பார்க்கறாங்க. பார்த்தா தலை இல்லாத முண்டமாக போடப்பட்ட பொடி. இந்த நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பாத்திமா ஸைனப் என்று சொல்லக்கூடிய சகோதரிகள் சொல்றாங்க, இவங்களுடைய அப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காரமான வார்த்தை ஹுசைன் ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹு பேச மாட்டாங்க. இவங்களுடைய வாப்பா அலி ரலியல்லாஹு காரமாக இவங்களுக்கு ஏச மாட்டாங்க. இவங்களை பேசி தலைய வெட்டி முண்டமாக படுக்க வச்சுக்கிறீங்க. கவலையோட சொல்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த இடத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. உடம்பு கர்பலாவுடைய பூமியில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. உடம்பு எடுத்துக்கொண்டு போக உடல்ல, உடம்பு அடக்கம் செய்யப்பட்டது கர்பலா பூமியில. ஆனா அவங்களுடைய தலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை மாட்டில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள், துனியால சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட நல்ல மக்கள், இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை, இவர்கள் செய்த தியாகம். நாங்க இந்த காலத்துல இபாதத் செய்யறோம், ஃபேனுக்கு கீழால, ஏசிக்கு கீழால லேசாக இபாதத் செய்யறோம், எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா இந்த லேசிக்கு பின்னால பெரிய பெரிய தியாகங்கள் இஸ்லாமிய வரலாறுகள் செய்கிறது. நாங்க எடுத்து பார்த்தா எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு உயிர் தியாகம், எவ்வளவு பொருள் தியாகம். ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு வளமையான இபாதத்துல தியாகம் செய்ய நாங்க தயார் இல்லை. வாழ்க்கையில பாதிய முடிச்சிட்டோம், வாழ்க்கையில முக்காவாசி முடிஞ்சு. ஆனா இன்னும் 5 நேரம் தொழுகை எங்களுக்கு சிரமம், கஷ்டம். இன்னும் குர்ஆன் எங்களுக்கு சிரமம், இன்னும் திக்ர் எங்களுக்கு கஷ்டம். ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லேசாக வந்து சேர்ந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். 1-2 விஷயங்களை வச்சு நாங்களும் இஸ்லாத்துடைய எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செஞ்சிட்டோம், இப்படி இருக்க வேணும். இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பாருங்க, எவ்வளவு தியாகத்துக்கு பின்னால வந்து சேர்ந்துச்சு. குறைஞ்சது இந்த முஹர்ரமுடைய மாதம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்துக்கு பின்னால இந்த மார்க்கத்தில் என்னென்ன கடமைகளுக்கு தரப்பட்டிருக்கோ அந்த கடமையுடைய விஷயத்திலேயாவது நாங்க தியாகம் செய்வோம் என்ற உறுதிப்பாடு உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக. எங்களுடைய பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய